என் பொண்ணு ஆளாகி 5 வருஷம் ஆகுது. எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளையை பாத்தீங்கன்னா ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நகை சீராட்டெல்லாம் செஞ்சிருவேன். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. பொண்ணு பேருக்கு ஏத்த மாதிரி அம்சமா தகதகன்னு இருக்குது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த மாசத்திலே நல்ல நாள் இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து நிச்சயதார்த்தம் முடிச்சிடுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி. அம்மா அம்மா, தரகர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான். நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி உன் போட்டோவை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். என்னது, போட்டோ கொடுத்துட்டியா? இப்ப எதுக்கு எனக்கு கல்யாணம்? இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்கியே. உங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த கவலையே இருந்திருக்காது. ஆளான பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு காப்பாத்துறது அடி வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. நாமளும் இந்த ஊருக்கு வயிற்று பழுப்புக்காக வந்திருக்கோம். நீயோ வயல் வரப்புன்னு போறவ. 4 பேர் நம்மளை பத்தி நல்ல விதமா பேசணும் இல்ல தாயி? அப்படின்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆத்தா, தோட்டத்துல இருக்கிற வாழை இலை மேல முள்ளு பட்டாலும் முள்ளு இலையில பட்டாலும் சேதம் இலைக்குதாம்மா. இது பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இந்த அம்சவல்லிக்கிட்ட நடக்காது. அப்படி இல்லையா? புரோக்கரே, வாயாங்க வாயாங்கறல்ல. இவன் எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? வாயா, என்ன அண்ணன் நடந்து வர்ற? ஏயோ, அவசரமா பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கிறப்ப எதுக்கே கூப்பிட்டா? ஆமா, அவசரமா பெரிய சட்டசபைக்கு போறாரு. போட்டா ஏயா 100 ரூபாய் சுலை வாங்கிட்டு போட்டாவை வாங்கிட்டு பொண்ணு அந்த பாக்குறேன் இந்த பாக்குறேன் ஏமாத்துறானி. மரியாதையா ஒண்ணு பொண்ணை கொடு, இல்ல போட்டாவை கொடு. யோ, உன் போட்டாவை கொண்டு 10 ஊர்ல காமிச்சிட்டியா? இந்த மூஞ்சிக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்னு கேக்குறான். ஏன் மூஞ்ச பத்தி நீ பேசுறியா நீ? ஏயா, ஓ மூஞ்சிக்கு ஒருத்தன் பொண்ணு தரும் போது எனக்கு பொண்ணு தர மாட்டானா? ரெட்ட கல்யாணம் 2 பொண்ணு நானு. ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல உன் கால இருக்க தோட்ட கழட்டு. யோ, போட்டா கிடையாதுயா. எது போட்டா தர மாட்டியா? பணமும் கிடையாது. போ. அப்ப ஒண்ணு இங்க கொண்டு வயலுக்கு உரம் பட்டு இல்லையா? பொண்ணு பாக்குறேன்னு பணத்தை வேண்டி ஏமாத்தி தெரியுறான். ஏனுங்க, இவன் பொண்ணுங்க போட்டோ பார்த்து போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தானே பார்க்க சொன்னது. என்னங்க அது போட்டோ? அந்த போட்டோ எடு. ஏயா, இந்த பொண்ணோட போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? இவங்க அம்மாதான் மாப்பிள்ளை தான் சொல்லி கொடுத்ததுங்க. அதுக்காகத்தான் புளியும் பெட்டி போயிட்டு இருக்கிறேன். இவன் குருட்டு போன விட்டத்தில் வாங்கிய மாதிரி விவகாரம் பண்றானுங்க. ஆமா, இவர் பெரிய ரொம்ப நல்ல மனுஷன். ஐயா, ஆளாகாத பிள்ளைகளை பூரா ஒவ்வொரு மாப்பிள்ளையும் கட்டி வச்சு ஊருக்குள்ள ஒரே கலவரமா இருக்கே. அவனால டேய், இந்த போட்டோ எங்ககிட்ட இருக்கட்டும். இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னு கவுண்டரையா, அப்ப இந்த பொண்ணை நீங்களே கண்ணாலம் பண்ணிக்கிறீங்க. குத்துறனா அவர் பண்றாரு, பண்ணாம போறாரு. நீ உன் வேலையை பார்த்து போயா. கவுண்டரையா, நம்ம கமிஷன் 200 ரூபாய் கொடுறா. என்னையா நீங்க இவனுக்கெல்லாம் போய் 200 ரூபாய் தர சொல்றானா? சின்னையா எப்பயுமே பிடிச்சான். கொடுத்து தொலைய போ. 100 ரூபாய் தரணும். நீங்க எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய ராகவேந்திர முனிவர் ஆசீர்வாதம் பண்றாரு. போடா, வேலைய பண்றா. ஐயா, நீங்க எதுக்கு அந்த பொண்ணோட போட்டோ வாங்கி வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ நம்ம வீட்டு பொண்ணு ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஐயா, உங்க மனசே மனசியா? சரி சரி. ஏமா, உனக்கு என்னாச்சு? யோ, முதல்ல போட்டோ குடியா. என்ன மாதிரி உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். மாப்பிள்ளை கவுண்டர் உன்னை கண்ணாலம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன் போட்டாவை அவரு வாங்கி சோப்புக்குள்ள வச்சுக்கிட்டாரு. சொல்றேன். ஆமா, சந்தோஷமா 100 ரூபாய் கமிஷன் கொடுத்திருக்காரு பாரு. கொடுத்து வச்ச மகராசி. போ. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. என்ன உங்க பொண்ணோட போட்டோ தரகர்கிட்ட கொடுத்து மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்களாமே? ஆமாங்க தம்பி, நான் எவ்வளவோ சொல்லியும் அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா. நீங்க எப்படியாவது புத்திமதி சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நீங்க சொன்னா அவ மீற மாட்டா. அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், அவ்வளவுதானே. அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் பையன் இருக்கா, ரொம்ப தங்கமானவன். அவனையே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றேன். என்ன? சரிங்க தம்பி. சரி. ஏ அம்சவல்லி, என்னடி உன்னைய மாப்பிள்ள கவுண்டர் கடலக்காட்டுக்கு வர சொன்னாருடி. ஆமா. வர சொன்னீங்களாம்ல? ஆமா. எதுக்கு வர சொன்னீங்க? நான் எதை சொன்னாலும் கேப்பியா? உனக்கு கல்யாணம் கட்டிக்க சம்மதம் தானே? அது வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கா, ரொம்ப நல்ல பையன், ஒழுக்கமான பையன். அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அம்சோலி, அம்சோலி, என்னது? என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்காம ஓடிட்டால. என்னப்பா? வணக்கம். உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குங்க. சரி. எங்க இருந்து வந்திருக்குது? நமக்கும் படிக்க தெரியாது, இவன் வேற கடுதாசியை கொடுத்துட்டு போயிட்டான். ஐயா, கடிதா கையில வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, எங்க இருந்து வந்திருக்குது, என்ன சங்கதின்னு ஒண்ணுமே தெரியல. அதான். தெரியலையா? கொண்டாங்க. என்கிட்ட சொல்ல வேண்டியது, நான் எதுக்கு இருக்கேன் உங்ககிட்ட? ஏய், என்னடா புரட்டி புரட்டி பார்த்துட்டு எங்க இருந்துடா வந்திருக்கு? உங்ககிட்ட இருந்து என்கிட்ட வந்திருக்கு. உன்னை அப்படியே வெட்டா. இருங்க, கோவப்படாதீங்க. ஐயா, பின்னி இருக்காயா? பின்னி பெரிய திறமைக்காரனா இருப்பான் போல இருக்க. அப்படியா? அப்படி என்னதான்டா எழுதி இருக்கா? ஐயா, ஒவ்வொரு எழுத்தையும் முத்து முத்தா அழகழகா அச்சடிச்ச மாதிரி எழுதியிருக்கா ஐயா. ஆனா என்ன எழுதியிருக்கா தெரியல. பெரிய படிக்கிற மாதிரி வாங்கின அறிவு கட்டவன. ஐயா, உங்களுக்கு காப்பியை நான் தான் ஆத்தி தர்றேன், வாழைப்பழத்தை நான் தான் உரிச்சு தர்றேன். இந்த லெட்டரை பிரிக்கிறதுக்கு நீங்க சிரமப்படப்படாதுங்கிறதுக்காக நான் பிரிச்சு கொடுத்தேன். அது தப்பா? ஆமா, பெருசா பிரிச்சு கொடுத்து உதவி பண்ணாரு அறிவு கட்ட. அம்சவல்லி, இந்த கடுதாசில என்ன எழுதி இருக்கு கொஞ்சம் விவரமா படிச்சு சொல்லுங்க. ஐயா, அப்ப நான் புறப்பட்டுங்களா? உன்னை போக சொல்லி 1 மணி நேரம் ஆகுது. போட. ரொம்ப சந்தோஷம். லெட்டர் படிக்கிறது போட்டி கூப்பிட்டோன்னு வந்துருவீங்களா? ஏய், உன்னை போக சொன்னல. போ போ, நீ படிக்கண்ண. மகாகணம் பொருந்திய கவுண்டரையா அவர்களுக்கு தங்கள் அன்புள்ள வேலைக்காரன் முருகன் எழுதியது. இங்கு உங்கள் மாப்பிள்ளை பேத்தி பிரியா எல்லோரும் நலமாக இருக்கிறோம். காமாட்சி நல்லா இருக்கணும். அங்கு நீங்கள் தம்பி சுப்பிரமணியம். அது யாரும் இல்ல, நம்ம மாப்பிள்ளை கவுண்டர் தான். அவன் சின்ன வயசுல பார்த்து. நீ படி. தம்பி சுப்பிரமணியம் நலமாக இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். அடாடாடா, என்ன மனசு, என்ன மனசு. நாங்கள் அமெரிக்காவிலிருந்து மெட்ராஸுக்கு வந்துட்டோம். தங்களுக்கு நான் இந்த கடிதம் எழுதியது ஐயாவுக்கு தெரியாது. தங்களின் பேத்தி பிரியாவை சுப்பிரமணிக்கு பெண் கேட்டு. ஏன் நல்ல இடத்துல இருக்க, மேற்கொண்டு படி. இதுக்கு மேல என்ன எழுதிருப்பாங்க? சீக்கிரம் வந்து பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு எழுதிருப்பாங்க. அதானே? அப்படியே கடுதாசியம் படிச்ச மாதிரி சொல்லுது புள்ள. ஆமா, ஏன் உன் கண்ணு கலங்குது? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு கல்யாணம், இவளுக்கு சந்தோஷம், அதனால ஆனந்த கண்ணீர். இவளுக்கே எப்படின்னா, ஊருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எனக்கு எகிரி குதிச்சு ஆடணும் போல தோணுதுப்பா. அப்பா, என் பேத்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுப்பா. நாளைக்கே மெட்ராஸ் போறோம், நிச்சயதார்த்தம் முடிக்கிறோம், கல்யாண தேதி குறிக்கிறோம். நீ என்ன சொல்ற? சரிப்பா, வாங்க. ஐயா, இங்க வாயா.
அப்பா எப்படி இருக்க? அடாடாடாடா அமக்களமா இருக்கு. இன்னைக்கு தான் உன் முகத்துல மாப்பிளக்கலையே வந்திருக்கு. ஆமா, இந்த அம்சவல்லி எங்க போச்சு? இங்கதானே இருந்துச்சு. அம்சவல்லி, அம்சவல்லி. என்னங்கய்யா? அம்மா, உன் அதிர்ஷ்ட கையால இந்த புடவை எடுத்துக்கிட்டு போய் காருக்குள்ள வை. இந்த இது எந்த புடவை தெரியுமா? ஐயா கட்டிக்க போறாரே என் பேத்தி, அவளோட நிச்சயதார்த்த புடவை. அலுங்காம குலுங்காம பத்திரமா கொண்டு போய் கார்ல வை. என்ன பிரமிச்சு போய் நிக்கிற? புடவை எடுத்துட்டு போய் வை தாயி, போ. ஐயா வாங்க 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 வாங்க. டே முத்தா, ஐயா நிச்சயதார்த்தத்துக்கு போறோம். வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். சரிங்கய்யா. ரொம்ப நாள் கழிச்சு பேத்தியும் மருமகனையும் பாக்குறேன்ல. ஆமா ஆமா. அவங்க அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிடுவாங்களா என்ன? அது ரொம்ப உண்மையான அது விஷயம். மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிடு. பந்தக்காரங்க, சமையல்காரங்க, மேளக்காரங்க எல்லாரையும் வர சொல்லு. மாப்பிள்ளை கவுண்டர் வர சொன்னாலும் சொல்லணும். ஐயோ ஐயா சமத்து. ஐயா நீங்க நல்லபடியா போய் நிச்சயத்தை பேசி முடிவு பண்ணி தேதியை குறிச்சிட்டு வாங்க. மத்தெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். இந்த சுத்து வட்டாரத்திலே மாப்பிள்ளை கவுண்டர் வீட்டு கல்யாணம் மாதிரி எங்கேயுமே நடக்கலன்னு இந்த நாடே பேசணும். நீங்க ஏன் சொல்ல வேண்டியல? முருகா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கீங்க. நீ லெட்டர் போட்டு தான் நான் வந்தேன். உட்காருங்க. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? தம்பி, யாரும் தெரியலையா? நம்ம மாப்பிள்ள ஆடி இங்கிடி வளர்த்ததுனால அடையாளம் தெரியுமா? எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்கிற மாப்பிள்ள. நீங்க? வெல், ஐ அம் ஓகே. உட்காரு உட்காரு உட்காருங்க. என்ன இன்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு? பாத்தியார என்ன சொல்றாரு மாப்பிள்ள? வர்றோம்னு ஒரு தகவல் கூட சொல்லாம வந்துட்டீங்களேன்னு சொல்றாரு. யோ, யாரையா நீ? தகவல் சொல்லிட்டு வர அளவுக்கு எங்க சொந்த என்ன தள்ளியா போயிருச்சு? மாப்பிள்ள, நீங்க பாட்டுக்கு அமெரிக்கா போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு கடுதாசி கூட எழுதல. இப்ப கூட நீங்க மெட்ராஸ்க்கு வந்திருக்கிறீங்கன்னு நம்ம வேலைக்கார முருகன் கடுதாசி எழுத போய் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. சுப்பிரமணி, மாமாவை கும்பிட்டுக்க. என் மயன் சுப்பிரமணி, நீங்க சின்ன வயசுல பார்த்தது. சின்ன தம்பி தான் இப்ப பெரிய தம்பி ஆகி மாப்பிள்ளை கவுண்டரா வந்திருக்காரு. மாப்பிள்ள, நாம முன்னையே பேசி முடிவு பண்ணபடி உங்க பொண்ணு பிரியாவை கேட்டு வந்திருக்கிறேன். தட்ட மாத்தி இன்னைக்கே நிச்சயத்தை முடிவு பண்ணி விடுவோம். நாள் நல்லா இருக்கு. என்ன மாமா திடீர்னு தட்டுக்கிட்டலாம்? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? நாம தான் அன்னைக்கே பேசி முடிவு பண்ணிட்டுமே. இன்னைக்கு எதுக்கு தட்டு மாத்துறதுன்னா, 1000 தான் இருந்தாலும் நம்ம சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல, அதை விட்டுற முடியுமா? உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள, இவங்க யாரு? பேரு சாந்தி. பிரியாவுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வரக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்காவில 2வது கல்யாணம் பண்ணிட்டேன். ஓஹோ. வணக்கங்க. வணக்கம்மா. மாப்பிள்ள, என் பேத்திய பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு மாப்பிள்ள. பார்க்கணும்,
கொஞ்சம் கூப்பிடுங்க மாப்பிள. ஹாய் டாட். ஹாய் பிரியா. டாடி, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ். Our relatives? யா. நோ, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ். Hi, 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 hi. Okay, Dad. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு. ஓகே, பாய். Bye, Dad. Bye, 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 bye. பாய் பாய். ஏன் மாப்பிள போறது என் பேத்தி பிரியாவா? தாத்தாவை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம போகுது. அதுவும் இல்ல, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசரமா போயிட்டு இருக்கேன். என்னது, காலேஜா? எஸ். ஏன் மாப்பிள நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாதுன்னு நீங்க தான் ஒரு ஒப்பந்தம் போட்டீங்க. அதையும் நீங்க தான் சொன்னீங்க. அத மறந்துட்டீங்களா மாப்பிள? மாமா, நானும் பிரியாவை படிக்க வைக்க வேணும் தான் இருந்தேன். பட் நான் இருந்தது அமெரிக்காவில். அந்த நாட்டோட கலாச்சாரம், நாகரிகம் இதெல்லாம் பார்த்து பிரியா தானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. படிக்க வச்சேன். தட்ஸ் ஆல். நீங்க சொன்னதை நம்பித்தானே மாப்பிள என் பிள்ளைய நான் படிக்க வைக்கல. இல்லன்னா எனக்கு இருக்கிற ஆஸ்திக்கும் அவனுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா படிப்பும் படிச்சிருப்பானே மாப்பிள. இப்படி பண்ணிட்டீங்களே, இது நியாயமா மாப்பிள? சொல்லுங்க. அதை விடுங்க மாப்பிள. என் பேத்தி படிச்சிருக்கா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ என் பையனுக்கு கத்து கொடுத்துட்டு போறா. நாம தட்ட மாத்திக்குவோம். நோ நோ, அது நடக்கவே நடக்காது. என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. மாப்பிள, அப்ப என் மகளுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து கொடுத்த வாக்குறுதி? நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க செத்து போன உங்க பொண்ணோட சத்தியத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. பைத்தியக்காரமல்ல? முட்டாள்தனமா உன் வார்த்தையை நம்பி என்ன படிக்க வைக்காம விட்டாரே எங்க அப்பா. அவர் பைத்தியம் தான். செத்து போன எங்க அக்காவோட சத்தியத்தை நீ வேணா மதிக்காம இருக்கலாம். ஆனா நீ சந்தோஷமா வாழணும்னு எங்க அக்கா நினைச்ச நினைப்பு இருக்கு. அதை மதிக்காதான் உங்ககிட்ட மனுஷன் நின்னு பேசிட்டு இருக்கேன். இல்ல மகிழ்ந்துருவாங்க. என்ன நீ பட்டிக்காரத்தனம் பேசிட்டு இருக்க? கல்யாணம்னா ஒரு ஆணும் பொண்ணு சேர்ந்தா மட்டும் போதும் நினைக்கிறியா? என் பொண்ணோட படிப்பு என்ன, உன் படிப்பு என்ன? என் பொண்ணு அமெரிக்கால படிச்சா. ஏதோ நான் சொன்னீங்க, இங்க வந்து டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த மெட்ராஸ் சிட்டி லைஃபே பிடிக்கல. ஆஃப்டர் ஆல் ஒரு பட்டிக்காட்டானுக்கு வைஃப் வருவான்னு நினைக்கிறேன். யாரைய பட்டிக்காட்டான்? தம்பி சுப்பிரமணி, வேண்டாப்பா. உங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணு கிட்ட இவங்கள டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ், தூரத்து சொந்தம்னு அறிமுகப்படுத்தி வைக்கும் போதே இவங்களை விட்டு நீங்க எவ்வளவு தூரம் விலகிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுட்டேன் தம்பி. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி நல்லா படிச்சிட்டு இருந்த தம்பிய படிக்க வைக்காம கூட்டிட்டு வந்தாரே, இவரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? யாரா நீ? இந்த ஆளுகிட்ட போய் பேசிட்டு அப்பா எப்ப நம்மள தூரத்து சொந்தம் சொன்னாரோ அந்த நிமிஷமே இந்த வீட்டு விட்டு போயிருக்கணும். வாங்க பாப்பலாம். ஐயோ, என் மக செண்பத்துக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் அவ்வளவுதானா? என் வம்சக்கூடியே அந்த போச்சா? உலகம் தெரியாமலே நான் வாழ்ந்துட்டா. இதுவே எப்படா ஊருக்குள்ள போய் தலையை காட்ட? அப்பா